ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் 1 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு போதும். சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கிங்க்கு பயன்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா இது வந்து தண்ணி இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கான நல்லா வந்து கோல்டாக இருக்க தண்ணியில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரே ஒரு கப் அளவு தண்ணி கூட மேலே அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய்களை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாகணும். நீங்கள் வந்து எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி போல் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சேமியாவில் அது கூடவே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இது கூட மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேகி மசாலா எடுத்திருக்கேன். மேகி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கரம் மசாலா இருக்க காரம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரமே போதும். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதால கம்மியான காரமே சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் வேக வச்சுருந்தால அந்த சேமியா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றுறதால பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையும் உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 2 முட்டையும் உடச்சி இதில் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா நம்மளுக்கு கலர் வரும். நான் பட் மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்க்கல. சேர்த்துட்டு இதுவே போதுமானது காரம் நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாகணும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சேமியா வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக பேன் கேக் போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்துருக்க சேமியா அளவுக்கு வந்து 2 முட்டை கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அப்போ வந்து ஆம்லேட் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த அளவுக்கு 2 முட்டை சேர்த்தோம் அப்படின்னா 1 கப் சேமியாவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கிறேன். மேலே வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரை ஆகி வரணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நம்மளுக்கு. நான் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போது 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரையாக இருக்குது பாருங்கள். மேலே இந்த ஸ்டேஜில் திருப்பிங்க அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சி வராது. திருப்பி போட்டுட்டு 2 சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது உண்மையாலுமே ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சேமியா கொடுத்தா அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க, எக்கும் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இருக்க எல்லாமாவும் இதே மாதிரி வந்து நான் ஒவ்வொன்றா வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறேன். பெரிய அளவு தோசைக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் 2 கூட போடலாம். இப்போ இதே போல் ஒரு சைடு வேக வச்சு திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்காங்க. முட்டை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றதால சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். பட் ஆனால் நம்ம திருப்பி போடும்போது உடஞ்சிரும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.